வெல்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர். நாகர்கோவில் என்ஜிஓ காலனி பகுதியில் அழகான பட்ஜெட் வீடு. என்ஜிஓ காலனி பகுதியை சொல்லும்போது ஒரு பட்ஜெட் வீடு 42 லட்சம் ரூபாய்க்கு அழகான புதிய வீடு விற்பனைக்கு இருக்குது. வடக்கு திசையை பார்த்து இந்த வீடு அமைஞ்சிருக்கு. பாருங்கள், வீட்டுக்கு முன்ன அழகான கார் பார்க் வசதி. வீடு உங்களுக்கு வடக்கு திசையை பார்த்து புது மாடலில் நீட்டாக பண்ணியிருக்காங்க. வீடு பாருங்கள், 2.25 சென்ட் 2.25 சென்டில் 2 பெட்ரூம் கொண்ட வீடு. இது உங்களுக்கு நீங்கள் வீடு பாருங்கள், உங்களுக்கு அழகாக இருக்குங்க. ஷோகேஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு இது நம்ம இப்போ பார்க்குறது ஹால் பார்க்குறீங்க. 2 பெட்ரூமு, ஹாலு, கிச்சன். இப்படி நாகர்கோவில் என்ஜிஓ காலனி பகுதியில் தான் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது. வடக்கு திசையை பார்த்து நல்ல கார் போகிற மாதிரி நல்ல பெரிய கார் போகிற பாதை வசதி இருக்குது. உங்களுக்கு என்ஜிஓ காலனிலேருந்து கரெக்டாக நடந்து வர தூரம் தான். உங்களுக்கு 100 மீட்டரில் இந்த வீடு இருக்குது. என்ஜிஓ காலனி ஜங்ஷன்லேருந்து 100 மீட்டரில் இந்த புதிய வீடு அமைச்சிருக்காங்க. வீடியோ நல்லா பாருங்கள். விலை கம்மியான பிரைஸ். என்ஜிஓ காலனி பகுதியில் 42 லட்சம் ரூபாய்க்கு வீடு கிடையாது, ஆனால் நமக்கு விற்பனைக்கு வந்திருக்கு. வீடியோ கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர். நம்ம தொடர்ந்து அதிகமான வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபருக்கு குறைஞ்ச ப்ரைஸில் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். வீடுகள், வீட்டு மனைகள், டிடிசி அப்ரூவ் பிளாட்டு, தென்னந்தோப்பு எல்லாமே குறைஞ்ச ப்ரைஸில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லாத்துக்கும் இடம் வாங்கி கொடுக்கணும் தான் நம்ம நோக்கம். வீடியோ நல்லா பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடு வாங்கலாம் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சூப்பரான வீடு. சென்னையில் இருப்பீங்க, வெளிநாட்டில் இருப்பீங்க, பெங்களூரு, அங்கே இருக்கவங்களுக்கு கன்னியாகுமரி நாகர்கோவில் டவுன் பகுதியில் சின்ன பட்ஜெட்டில் வீடு வேணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த வீடை தேர்ந்தெடுங்க. நல்லா பார்த்துட்டு உடனே கால் பண்ணுங்கள். உடனே சேல்ஸ் ஆகிருந்த வீடு, ஏன்னா விலை கம்மியான ப்ரைஸ். இந்த சேனல் உங்களுக்கு கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருங்க. நன்றி, வணக்கம். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும்.